அப்பதான் வந்து இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோவுக்கு வந்து ஒரு நாய்ஸ் வந்து ஒன்று கேட்கும். டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்ப்பான். ஒருவேளை இங்க இருந்தா வந்து நாய்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேமுக்கு நடுவுல இருந்து அந்த லேடி தான் சொன்னாங்களே, இந்த ஃப்ராஸ்ட் எனர்ஜியை வச்சு இந்த கிட்னின் பிளட்டை வந்து நாங்க டைல்யூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இதுக்காக வந்து என்னுடைய டீமோனிக் எனர்ஜி வந்து அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி துடிக்குதே. இது வந்து செகண்ட் டைம் நடக்குது அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். இதை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோடைய கோல்டு கியூஐ இருக்கும் பார்த்தீங்களா, செகண்ட் ஹீரோயினி, அதை பார்த்து இது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி இதை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம். சரியான தீனி பண்டாரமா இருக்கு. அப்பதான் ஹீரோ, அந்த எனர்ஜி வந்து உனக்கு வேணுமா, நீ ரொம்ப ரொம்ப கிரீடியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிப்பான். அப்பதான் டக்குன்னு என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளேம்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆனோடனே ஹீரோமே வந்து ஷாக் ஆவான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்ட்ல வந்து கிர்னின் வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிடும். அதாவது அதோடைய ஸ்பிரிச்சுவல் ஃபார்மை வந்து அது எடுத்துரும். இப்ப கிர்னின் உயிரோட இல்லை, அதோட ஆவி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி எப்படி வந்து அந்த கேவ்ல வந்து ஹீரோ வந்து ஸ்வால் எடுக்க போகும்போது அந்த இமுகி வந்து உயிரோட வந்துருக்கும், ஒரு மாதிரி ஸ்பிரிட் மாதிரி. அந்த மாதிரி இதுவும் வந்து உயிரோட வந்துடும். உயிரோட இல்லை, லைக் அந்த ஸ்பிரிட் வந்துடும். ஹீரோவுமே வந்து அதை பார்த்து தான் ஷாக் ஆவான், கிர்னினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இம்பீரியல் பேலஸோட ஹிடன் பவரா. இதை பார்த்தோன்னே பயங்கரமா ரியாக்ட் பண்ணுது டீமானிக் எனர்ஜி. சரி, எனக்கு வேற சாய்ஸ் இல்லை, நீங்க 2 பேருமே வந்து ரெஃப்யூஸ் பண்றீங்க அமைதியா இருக்கிறதுக்கு. அப்ப வந்து ஒரு ஆளை வந்து நான் கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கிட்னினை வந்து அட்டாக் பண்ண போயிடுவான். ஸோ 2 பேரும் பயங்கரமா மோதிப்பாங்க. கிளாஷ் வந்து பயங்கரமா இருக்கும். அப்பதான் ஹீரோ, இதுனாடா இவ்வளோ டஃபா இருக்கு, இவ்வளோ டஃபா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. ஸோ வந்து ஃபைட்டு பயங்கரமா போகும். நம்ம ஹீரோ வந்து லைட்டா தட்டி விட்டு திருப்பி உள்ள போயிடும் அந்த பாண்டுக்குள்ள. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே இப்போ வந்து கிர்னின் வந்து உள்ள போச்சுல்ல, அப்படி உள்ள போச்சுன்னா அந்த இடத்துல வந்து வாட்டர்ல வந்து எஃபெக்ட் இருக்கும்ல, லைக் அந்த இப்படி ஏதாவது தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா டக்குன்னு வந்து அலை வரணும்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, கிளீனா வந்து உள்ள போயிருக்கும். அது மூலியமா வந்து ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஓகே இது வந்து கிர்னினோட ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி டக்குன்னு ஹீரோ கீழே இருந்து அதை அட்டாக் பண்ண வரும். அதை பார்த்து ஹீரோமே வந்து ஜம்ப் பண்ணிடுவான், அதோட ஜால இருந்து தப்பிச்சிருவான். என்னால வந்து ஸ்வாடை வச்சு மட்டும் இது கூட வந்து சண்டை போட முடியாது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பண்ணுவான். அது வந்து இந்த கிட்னினோட ஸ்பிரிட்டை வந்து 2 கட் ஆயிடும். அதாவது ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, மேபி அவனோட எனர்ஜியை கேதர் பண்ணி இந்த அட்டாக்கை பண்ணியிருப்பான். அது மூலியமா வந்து டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அது ஸ்பிரிட் வந்து 2 துண்டாயிருக்கும். என்னதான் வந்து துண்டா இருந்தாலுமே வந்து அது மறைஞ்சு போயிருக்காது, இன்னுமே வந்து அது அலைவில் தான் இருக்கும் அந்த ஸ்பிரிட். ஏன்னா அதோடைய சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து கண்டுபிடிச்சி அதை மொத்தமா அழிக்கிற வரைக்கும் இது வந்து அழியாது. அப்பதான் ஹீரோமே நினைச்சுக்கிட்டு போவான், இது வந்து டெம்பரரி தான், இதோட சோர்ஸை கண்டுபிடிச்சி நான் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோ வந்து அந்த கோரை வந்து நெருங்கிட்டு இருப்பான். அதாவது அந்த ராக் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து கிட்ட நெருங்கி போவான். கிட்ட போக போக ஹீட் வந்து பயங்கரமா இருக்கும். அப்பதான் வந்து ஹீரோவால வந்து அதை பார்க்க முடியாது, ஏன்னா அது பார்க்கறதுக்கு வந்து சன்னு மாதிரி இருக்கும். ஸோ அவனால வந்து கிளியரா பார்க்க முடியாது அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானோவை கூப்பிடுவான் ஹெல்ப்புக்கு. உடனே நானோவுமே வந்து லைட் விஷன் மோட வந்து ஆன் பண்ணி விடும் ஹீரோக்காக. அப்பதான் வந்து அவன் பார்ப்பான், அது வந்து கிர்னினோட கோர் ஒரு மார்பிள் மாதிரி இருக்கும், அதை சுத்தி சன்னு மாதிரி வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோ வந்து அது கிட்ட போன உடனே அது பயங்கரமா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஹீரோவோடைய டீமானிக் எனர்ஜியை பார்த்து அது பயப்பட ஆரம்பிச்சிடும். சரி எனக்கு வேற சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை கையில பிடிச்சிருவான் டக்குன்னு. ஏன்னா வந்து சுப்ரீம் சேபர் செக்ட் வந்து இது எடுக்க தானே போறாங்க, அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நானே இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிருவான் கை வச்சு. அப்பதான் வந்து வெளியே எங்க காட்டுவாங்க, இன்னுமே வந்து இந்த லேடி வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களால வந்து பிரேக் ஃப்ரீ பண்ண முடியாது ஈபாங் கிட்ட இருந்து. அப்பதான் டக்குன்னு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈபாங் என்ன பண்ணுவான்னா இவங்களுடைய ஃப்ளேம் எனர்ஜி இருக்கும்ல அதையுமே சேர்த்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவனுடைய கோர்க்குள்ள. அப்பதான் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க, என்னுடைய ஃப்ளேம் எனர்ஜி வந்து பயங்கரமா வந்து இவன் உள்ள இழுக்கிறான், இதை எப்படியாவது பண்ணி இதை கட் ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈபாங் வந்து என்ன பண்ணிருப்பான்னா, இவங்க வந்து பிரேக் ஃப்ரீ பண்றதுக்காக டக்குன்னு வந்து ஃபயரை கொண்டு வந்திருப்பாங்க அவங்க கையில. இவங்களுடைய ஃப்ளேம் எனர்ஜி மட்டும் கிடையாது, இவங்களுடைய ஃப்ளேமுமே சேர்த்து இவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான் பயங்கரமா. இதெல்லாம் வந்து ஈபாங் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான்ல, அதனால வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈபாங் வந்து இந்த இடத்துல வந்து பாடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட போயிடுவான். அதாவது மெட்டஃபோர் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டு உன் பாடி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து தான் வந்து இவங்களுமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க, இது வந்து மெத்தபோரிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஈபாங் வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டான். அது மட்டும் கிடையாது, அவன் வந்து இந்த இடத்துல பாடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணப்பட்டுட்டான். அதாவது இவங்கெல்லாம் வந்து எவல்யூஷனரில் அட்டைன் பண்ணி பண்ணுவாங்கல்ல, அதை வந்து இந்த லெவல்ல வந்து ஈபாங் வந்து பண்ணிட்டான் அந்த கிட்னின் பிளட் மூலியமா. ஒரு லக்கி என்கவுண்டர் கூட சொல்லலாம் ஈபாங்க்கு, கொஞ்சம் விட்டுருந்தா உயிர் போயிருக்கும், பட் இருந்தாலுமே வந்து லக்கி தான் ஈபாங். அப்பதான் வந்து இவனுக்கு ஒரு குரல் கேட்கும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஈபாங் வந்து டக்குன்னு ஷாக் ஆயிட்டு ஐயோ ஃபயர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருவான் அந்த லேடியை பார்த்து. அப்பதான் இவங்களுமே வந்து கடுப்பாயிடுவாங்க, என்னது ஃபயர் மான்ஸ்டர்
மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா, நான் வந்து உன்னை சேவ் பண்ணியிருக்கேன், இப்படி சொல்ற, இதெல்லாம் ரொம்ப ரூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் ஈபாங் வந்து கொஞ்சம் அலர்ட்ல தான் இருப்பான். இவங்களை பார்த்து டக்குன்னு ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து பின்னாடி போயிடுவான். எப்படி என்ன நம்ப சொல்ற, நீ தானே காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து கேட்பான் இவங்களை பார்த்து. சரி சரி, நீ நம்பாட்டி போ, அதை பத்திலாம் நான் வந்து கவலைப்பட மாட்டேன், உன்னோட ஃபிளேம்ஸை வந்து நீ யூஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே ஈபாங் கேட்பான் என்ன ஃபிளேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுமே சொல்லுவாங்க, ஆமா உன்னால யூஸ் பண்ண முடியும், நீ வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணு, அதாவது இந்த ஃப்ளேமோட சென்சேஷனை வந்து நீ ஃபீல் பண்ணு, உன்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஈபாங்கோட கை வந்து பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஃபயர் வந்துடும், அவனுக்கு ஃபயர் பவர் மாதிரி. அதை பார்த்து இவங்களுமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா டக்குன்னு வந்து இவன் ஃபயரை கொண்டு வந்துட்டான், அது மட்டும் இல்லாம இவன் வந்து ஸ்கேலே வந்து வெளியே வர வைக்கலையே. அதாவது வந்து இவங்க வந்து கையில வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து வர வைக்கணும். இப்போ எப்படி இவங்க கையில வந்து அந்த ரெட் ஸ்கேல் வந்தது, அந்த ஸ்கேல் வந்துட்டு அதுக்கு மேலதான் வந்து ஃபயரை யூஸ் பண்ணும் போல. ஆனா ஈபாங் வந்து டக்குன்னு ஃபயரை யூஸ் பண்ணிடுவான் அவனுடைய வெறும் ஸ்கின்ல, வெறும் கையில. அதனாலதான் வந்து இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. அப்பதான் இவங்க பார்ப்பாங்க, என்னடா இது, இவன் வந்து அசால்ட்டா ஈஸியா சேஃபா வந்து கிட்னியோட பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டானே, இதை வந்து நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா ஈபாங் வந்து ஜாலியா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பான், என்னாலையும் இதை பண்ண முடியுது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பான் அந்த ஃபிளேம் பாலை கையில. இந்த ஜோக்கர்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. அதை பார்க்கும்போது லைட்டா குழந்தை மாதிரி இருக்கும். அப்பதான் அதை பார்த்து வந்து இவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அவன் இப்படி விளையாடிட்டு இருக்கான் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட்டா சிரிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க லைட்டா பிளஷும் ஆவாங்க. ஸோ சம்திங் ஃபியூச்சர்ல பார்ப்போம். அந்த பக்கம் ஈபாங் இன்னுமே வந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பான் அந்த ஃபிளேம் பால்லாம் வச்சு ஸ்வைங்க அப்படின்ட்டு. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, சரி ரொம்ப கூலா தான் இருக்கு இந்த மாதிரி ஃபிளேம்ஸ் வச்சு விளையாடுறது, உன்னால வந்து இன்னமும் அதிகமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வருவாங்க. அப்பதான் ஈபாங் வந்து டக்குன்னு அந்த ஃபிளேம்ஸை வந்து கீழே போட்டுருவான். அப்பதான் இவங்க, என்னடா அதுக்குள்ள வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க. அப்பதான் ஈபாங் சொல்லுவான், அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு. உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பாண்டு வந்து பயங்கரமா பத்தி எரிய ஆரம்பிச்சிரும். இன்னும் ஃபிளேம்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா ஆயிரும், அதிகமான ஃபிளேம்ஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அங்கதான் ஹீரோ வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான் அந்த கோர் கூட, அதாவது அந்த கிர்னினோடைய கோர் கூட வந்து இன்னுமே வந்து ஹீரோ வந்து சண்டை தான் போட்டுட்டு இருப்பான். அப்பதான் நானோ வந்து சொல்லும், திட்டத்தட்ட ஹீட் வந்து 300 செல்சியஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு, யூசரோடைய எனர்ஜி ஷீல்டை வந்து பிரேக் த்ரூ பண்ணி யூசரை வந்து அது ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது பர்ன் பண்ணிட்டு இருக்கு, நான் குயிக்கா வந்து ரீஜெனரேட் பண்றேன் அந்த பர்ன் ஆன இதெல்லாம் வந்து சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், இப்ப புரியுதுடா இது வரைக்கும் எதனால வந்து யாராலையுமே வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிட்ட கூட என்னால் நெருங்கி இருக்க முடியாது நானோவோட எபிலிட்டி இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்பதான் இங்க பார்த்தா இந்த கிட்னினும் நம்மளோட ஹீரோவோட டிமானிக் பீஸ்ட்டுமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் பயங்கரமா. அப்பதான் ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவான், இது ரொம்ப மோசமா இருக்கு, இதை வந்து என்னோட எனர்ஜி கோர் வந்து இதை டேக்கினே பண்ண முடியாது, அதாவது அவன் எனர்ஜி கோருக்குள்ள வந்து இதை அப்சர்வே பண்ண முடியாது, இது அவ்வளோ அதிகமா இருக்கு, இது இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க நினைச்சு பார்க்கும்போது வெளியே இந்த லேடி வந்து கத்துவாங்க டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து ஹீரோ வந்து பயங்கரமா கத்திட்டு இருப்பான், ஒரு பக்கம் வந்து எரிஞ்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இவனுடைய உள்ள இருக்கிற அந்த இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா டேமேஜ் எடுத்துட்டு இருக்கும். வழியில வந்து ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான் அந்த ஃபயருக்குள்ள. அப்பதான் ஹீரோ, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு, இதை வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே வந்து என்னால இதை வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் வாயிலிருந்து ரத்தத்தை வந்து கக்கிடுவான். இந்த இடத்துல வந்து நானோவால கூட வந்து ஹீரோ வந்து ஹீல் பண்ண முடியாது, அதாவது நானோ வந்து இவனை ஹீல் பண்ணிட்டு இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ஃபயர் கிட்ட இருந்து இவன் டேமேஜ் எடுத்துட்டு இருப்பான். ஸோ அதோட ஸ்பீடு கூட வந்து நானோவால கோப் அப் பண்ண முடியாது. அப்படியே வந்து அவன் கான்சியஸ்னஸ் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே அவன் கிரிப்பை வந்து விட்டுருவான், அந்த கோரை பிடிச்சிட்டு இருப்பான்ல அந்த கிரிப்பை வந்து விட்டுருவான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோவோட இன்னர் வேர்ல்டு, அதாவது அவன் உடம்புக்குள்ள, அதாவது அவனுடைய கான்சியஸ்னஸ் கூட சொல்லலாம், அவங்களோட இன்னர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க உடம்புக்குள்ளன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்பதான் ஹீரோ வந்து ஒரு ரத்த வெள்ளத்துல வந்து முங்கி உள்ள போயிட்டே இருப்பான். அப்பதான் டக்குனு உள்ள போயிட்டு இருக்கும் போது ஒன்று ஃபீல் பண்ணுவான், அதோட ஹெவன்லி டிமானிக் குவைய அது என்ன பண்ணுன்னா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பயபுள்ள சீறி எழுந்து வருவாப்லி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த ஹெவன்லி டிமானிக் குவையால வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாது. எப்படி வந்து ஃப்ராஸ்ட் குவையை வந்து ஹேண்டில் பண்ணுச்சு, அதாவது அந்த ஹீரோயினோட இது, அதை மாதிரி இதை வந்து அதில் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால இதை வந்து அதை அவாய்ட் பண்ணும். இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டக்குன்னு அந்த கோரை வந்து பிடிச்சிருவான், லைட்டா லூஸ் பண்ணிருப்பாங்க, டக்குன்னு அந்த கோரை பிடிச்சிட்டு என்ன ஆகும்னு
பார்த்தீங்கன்னா அவனோட எனர்ஜி வந்து வேற ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகும். அவனுடைய சென்ட்ரல் எனர்ஜி கோர்ல கீழே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, கோல்டன் கலர்ல, அதுதான் வந்து இவனுடைய நார்மலா எல்லாருக்குமே இருக்கிற அந்த கோர். அதுக்கு மேல கிட்டத்தட்ட லங்ஸுக்கு நடுவில் வந்து இன்னொரு கோர் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அதாவது அவனுடைய சென்ட்ரல் கோர். இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள்ல வந்து கீழே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால கீழே இருந்து தலைவர் வந்து மேல் போர்ஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற இருப்ப. அதாவது ஹெவன்லி டிமானிக் QA சொல்றேன் நான், கீழே இருந்து மேலே ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் டக்குன்னு என்ன ஆகும்னா அந்த கோர் வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகிடும், அந்த கிர்னினுடைய கோர். இங்க வெளியே வந்து இந்த லேடி வந்து கத்திட்டு இருப்பாங்க, டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இவங்க பிரேக் த்ரூ பண்ணி உள்ள போக பார்ப்பாங்க அந்த ஃபயரை வந்து. அப்ப வந்து அது இவங்களை வந்து தூக்கி போட்டுரும். அதாவது இந்த இடத்துல வந்து ஹீரோவை சுத்தி ஒரு இன்விசிபிள் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி ஒரு ஷீல்டு ஒன்று இருக்கு. அது வந்து இவங்களை வந்து ரிப்பல் பண்ணிடும் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இவங்களுமே நினைச்சு பார்ப்பாங்க, இது முன்னாடி நடந்ததே கிடையாது, கிர்னின் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது, இப்போ எதுக்கு வந்து இது என்னை ரிஜெக்ட் பண்ணுது, இதை எப்படியாவது ஏதாவது பண்ணி நான் உள்ள நுழைஞ்சு அவனை டீமன் லார்டை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் டக்குன்னு வந்து இவங்க ஷாக்ல பார்ப்பாங்க, என்னன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்து வெளியே வந்துருவான். அதாவது அந்த ஃப்ளேம் வந்து அணைஞ்சிரும். அந்த ராக் மேல வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃப்ளேம் வந்து அணைஞ்சிரும். அது எல்லாமே வந்து ஹீரோ சுத்தி கேதர் ஆக ஆரம்பிச்சிரும். அப்பதான் நம்ம ஈபாங்குமே வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன ஆச்சு நம்ம டீமன் லார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து போயிடுவான். அவனுடைய ஹேர்லாம் வந்து ரெட் கலர்ல மாறிடும், உடம்பே வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். நீங்க கூட தம்மையில பார்த்துருப்பீங்கல்ல அந்த ஃபார்ம் திட்ட. இந்த கையில வந்து ரெண்டு கையிலுமே வந்து அவன் ஸ்வாட் வச்சிருப்பான். அந்த ஸ்வாடுமே வந்து பத்தி எரியும். இந்த பக்கம் ரைட் சைட்ல இருக்க டிமானிக் ஸ்வாட் இருக்கும், அது வந்து ஃப்ளேம்ல வந்து பத்தி எரியும். இந்த பக்கம் அதோட ஒயிட் ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃப்ராஸ்டால கவர் செய்யப்பட்டிருக்கும். எல்லாமே வந்து பிளாக் கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல, பிளாக் அண்ட் பர்பிள். அப்பதான் ஹீரோ வந்து கண்ணை திறந்து பார்ப்பான். என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் வந்து நினைச்சேன் மிஸ்டிக் நம்ம ரீச் பண்ணிட்டு அவ்வளவுதான், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து பீக்கை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மை கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் நவ் வந்து என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை வந்து ரீச் ஆயிட்டேன். அதாவது அவனுடைய லோவர் கோரை வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கான ஆன்சர் வந்து சென்ட்ரல் கோரு. கடைசி நொடியில வந்து எனக்கு என்லைன்மெண்ட் ஆயிட்டு நான் வந்து என்னோட சென்ட்ரல் கோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவனோட எனர்ஜி வந்து கேதர் பண்ணிருப்பான். அவனுடைய லோவர் கோர் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் வந்து எல்லா எனர்ஜியுமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டிமானிக் எனர்ஜியா இருக்கட்டும், அந்த பொண்ணுடைய வந்து அந்த கோல்டு எனர்ஜி இருக்கும்ல அதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவனோட லோவர் கோர்ல தான் வந்து இருக்கும். இப்ப வந்து இவன் கிர்னினுடைய கோரை வந்து அப்சர்வ் பண்ணிருப்பான், அதோட எனர்ஜியை. அப்படி வந்து அதை அப்சர்வ் பண்ணும்போது அந்த எனர்ஜியுமே போயிட்டு லோவர் கோர்ல தான் வந்து உட்கார்ந்துருக்கும். அப்பதான் அந்த இடத்துல வந்து இடம் இருந்திருக்காது. அப்பதான் என்ன இருக்குன்னா பயங்கரமா ஃபைட்டுக்கு அப்புறம் நம்ம பைபிள் டிமானிக் எனர்ஜி இருக்குல்ல, அவர் வந்து மேல் போர்ஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுவாரு. அதாவது அந்த சென்ட்ரல் கோருக்கு வந்து குடிபெயர்ந்து போயிடுவார் மேல. அப்ப வந்து கீழே வந்து இடம் வந்து உண்டாயிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி கோல்டு எனர்ஜியும் சேர்ந்து அதே இடத்துல வந்து அந்த ஃபயர் எனர்ஜியுமே வந்து சுற்றிட்டு இருக்கும் பாருங்க. ரெண்டு எனர்ஜியுமே வந்து இவங்க கீழ் போர்ஷனில் தங்கிட்டாங்க. நம்மளோட டிமானிக் எனர்ஜி வந்து மேலே போய் தங்கிட்டாப்லி. என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. என்னோட உடம்பு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வந்து பவர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நான் வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் கையில் வச்சிருந்த கத்தியை வந்து கீழே போட்டுருவான். அது ரெண்டுமே வந்து கீழே போயிட்டு லேண்ட் ஆகிடும். லேண்ட் ஆன உடனே இவங்க அதை பார்த்து ஷாக் ஆவாங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்து கீழே போட்டிருப்பான்ல, ஒரு கத்தியில வந்து ஃப்ராஸ்ட் வந்து கேதர் ஆயிருக்கும், அதாவது ஒயிட் பிளேட்ல. அது வந்து கீழே போய் குத்தின உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிர்னினுடைய பிளட் வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து ஃப்ரீஸ் ஆகுது, அதே டைம்ல வந்து எவாபரேட் ஆகுது. ஒரு மாதிரி ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிமானிக் ஸ்வாட் இருக்கு பார்த்தீங்களா, அது போயிட்டு குத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுனா அது வந்து அந்த கிர்னின் பிளட்டை வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கும், வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கும். ஆனா எவாபரேட் ஆகாது. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒன்று இருக்கும். அந்த ஸ்வாட்ல இருந்து வர எனர்ஜி வந்து ஒரு வித்தியாசமா ஒன்று பண்ணிட்டு இருக்கும். அப்பதான் வந்து இவங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்வாடு, கையில இருந்த ஸ்வாடு வந்து கீழே விழுந்துச்சு, அதுல இருந்து வர எனர்ஜியை வந்து பயங்கரமா இருக்கு. அதாவது இப்ப ஹீரோ வந்தா அவன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், லிட்டரலா வந்து கையில பிடிச்சிருப்பான், அதை வந்து கீழே போட்டிருப்பான். சும்மா கீழே போட்ட அந்த ஸ்வாட்ல இருந்தே வந்து இவ்வளோ வந்து பயங்கரமான பவர் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்பனா இந்த கிர்னினோடைய இன்டர்னல் கோர் இருக்கு பாத்தீங்களா, அதோட இனிஷியேட் கோர் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணா எந்த அளவு இருக்கும் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கொஞ்சம் நவுறீங்களா, உடனே இவங்களுமே வந்து ஷாக் ஆயிட்டு எஸ் டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து நவுந்துருவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து அவனுடைய பவரை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு கையை மேல தூக்கி ஆக்ஷன் பண்ண போவான். அதை பார்த்தோன்னே இந்த லேடி என்ன பண்ண போறாரு டீமன் லார்டு, என்ன பண்ண ட்ரை பண்றாரு, கையில வந்து எந்த ஒரு வெப்பனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோமே வந்து மேல தூக்குன கையை வந்து கீழே இறக்கிடுவான். இறக்குறான் உடனே அந்த இடத்துல
இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோடு, லைக் ஃபர்ஸ்ட் ஒரு கோடு தான் வந்து விழுந்திருக்கும். அப்பதான் வந்து ஈபாங் பார்ப்பான், என்னது இது அப்படின்னு பார்க்கும் போதே டக்குன்னு அந்த கோடு போட்டிருப்பான்ல, அந்த கோடு வந்து பயங்கரமா வெடிச்சிரும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்குமே வந்து அந்த டிப்ரீஸ்ல இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து கையை மேல தூக்கி ஜம்ப் பண்ணும் பின்னாடி. அப்பதான் வந்து ஈபாங் நினைச்சு பார்ப்பான், இந்த ஹீட் வந்து பயங்கரமா இருக்கு. அதாவது ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிருப்பான்ல, அதுல இருந்து ஹீட் எனர்ஜியுமே வந்து வெளியே வரும். இந்த ஹீட் வந்து பயங்கரமா இருக்கு, இதை வந்து யாராலுமே வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது. அதாவது என்னால வந்து ஃப்ளேம் குயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, கிட்னினோட பிளட்டை வந்து உள்ள எடுத்திருக்கேன், இதெல்லாம் மூலியமா என்னால வந்து தாக்கு பிடிக்க முடியுது. வேற யாராவது ஒரு ஆளா இருந்தா அவங்களால வந்து இந்த ஹீட்டை வந்து கண்டிப்பா வந்து தாக்கே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு ஈபாங் வந்து இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகும், ஒரு பிளாஷ்பேக், அதாவது ஒரு சின்ன இன்ட்ரோ. ஒரு லெஜெண்ட் வந்து ஒன்று இருக்கும், லைக் வந்து ஜென்ரேஷனா வந்து அந்த லெஜெண்டோட கதை வந்து லைக் கடத்தப்பட்டிருக்கும். அந்த மார்ஷல் ஆர்டிஸ்டோட கதை. அவர் வந்து யாருன்னா ஒரு அன்டிஃபீட்டட் ஸ்வார்ட்ஸ்மேன், டூகு கியூபாய் அப்படின்றது அவருடைய பேரு. அவர் வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பார்ல, அவருடைய லைஃப்ல வந்து கடைசி காலகட்டத்தில் ரீச் ஆயிடுவாரு. அப்போ வந்து அவர் டிராவல் பண்ணும்போது அவர் கையில வந்து எந்த ஒரு ஸ்வாடுமே வந்து அவர் எடுத்துக்க மாட்டாரு, வெறும் கையில தான் போயிட்டு இருப்பாரு. அப்பதான் மற்றவங்களாம் வந்து கேட்பாங்க, எதுக்காக வந்து நீங்க ஸ்வாடே வந்து கையில எடுத்துட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, இந்த ஸ்வாட்லாம் வந்து இந்த டைம்ல இப்ப இந்த இடத்துல வந்து நான் இருக்கிற ஸ்டேட்டுக்கு அதெல்லாம் வந்து யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. அப்பதான் வந்து ஒருத்தன் சொல்லுவான், ஏன் அப்படி சொல்றீங்க, நம்ம கையில வந்து ஸ்வாட் இருந்துதானே ஆகணும், அது மூலியமா தான் வந்து நம்மளால கியூஏ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி என்னாச்சும் ஸ்வாட் ஆரா மூலியமா வந்து ஃபைட் பண்ண முடியும். ஒரு ஸ்வாட்ஸ்மேன் வந்து அவன் கிட்ட அவன் ஸ்வாட் இல்லைன்னா அவன் ஆப்பனண்ட் கிட்ட வந்து அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்பதான் இவரு சொல்லுவாரு, இருக்கு என்கிட்டயும் ஸ்வாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு மேல இருந்து கீழே, நம்ம ஹீரோ மாதிரி. அப்பதான் அவரு சொல்லுவாரு, நான் வந்து என்னோட கியூஏ வந்து சப்ரஸ் பண்ணிட்டேன், அதாவது அவரோட இன்டர்னல் பவரை சப்ரஸ் பண்ணி அவரோட இனிஷியேட் கோர் எனர்ஜி மூலியமா வந்து அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அவர் வந்து ஸ்வாடு வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுதான் வந்து ஃபார்ம்லெஸ் ஸ்வாட். ஆக்சுவலா வந்து ஸ்வாடு தான், அதுக்கு வந்து எந்த ஒரு ஷேப்புமே இருக்காது, எதுவுமே இருக்காது, அது ஸ்வாடு தான். இப்படி ஆக்ஷன் பண்ணா அது கட் பண்ணா கட் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஆனா ஸ்வாடு வந்து உங்களால பார்க்க முடியாது, அதுதான் வந்து ஃபார்ம்லெஸ் ஸ்வாடு. இந்த இடத்துல ஹீரோ கூட அதுதான் பண்ணிருப்பான். ஹீரோ பண்ண அட்டாக் மூலியமா வந்து தர வந்து ரெண்டா பொழந்துட்டு இருக்கும், பயங்கரமா வந்து நெருப்பு பத்தி எரியும். திட்டத்திட்ட ஒரு பயங்கரமான அட்டாக் தான், அதை ஸ்ட்ரெயிட்டா எடுத்தா கண்டிப்பா டெத்து தான். அப்பதான் டக்குன்னு இந்த லேடி வெறும் கையை ஆக்ஷன் பண்றது மூலியமா இந்த இடம் வந்து ரெண்டா பொழந்துருச்சே, அப்ப இதுதான் வந்து லெஜெண்டரி ஃபார்ம்லெஸ் ஸ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆயிடுவாங்க. அப்பதான் நம்ம ஈபாங்குமே வந்து இது வந்து ஃபார்ம்லெஸ் ஸ்வாடா, அப்ப நம்ம டீமன் லார்டு வந்து லைஃப் அண்ட் டெத் நிலைமை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்குமே இந்த பக்கம் வந்து ஷாக் ஆகிட்டு ஷவுட்டிங் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு ஈபாங் வந்து ஃபீல் பண்ணுவான், அந்த இடத்துல வந்து பயங்கரமா ஒரு எர்த்குயிக் வந்து நடக்கும். அப்பதான் இவங்களுமே வந்து திங்க் பண்ணி பார்ப்பாங்க, என்னடா எர்த்குயிக் வருது, இப்படி எந்த ஒரு ட்ராப்புமே வந்து செட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே நினைச்சு பார்ப்பாங்க. அப்பதாங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சென்ட்ரல் பில்லர் இருக்கும், அந்த பில்லர் தான் வந்து எல்லா ரூமுமே வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கும், லைக் ஒன்று பின்னாடி ஒன்று வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். அதோட லாஸ்ட் பில்லர் இது, அது வந்து இந்த ஃபைட்ல வந்து டேமேஜ் ஆகிட்டு உருக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இந்த வெயிட்டை வந்து கேதர் பண்ண முடியாம அந்த இடமே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பதான் ஈபாங் வந்து நினைச்சு பார்ப்பான், இது வந்து ரொம்ப ரொம்ப மோசம், என்னதான் வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து லைஃப் அண்ட் டெத் நம்ம ரீச் பண்ணாலுமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும், இந்த இவ்வளோ ஆழத்துல வந்து பில்டிங் இடிஞ்சு மேல வந்தா கண்டிப்பா வந்து அவங்களால சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் நினைச்சு பார்ப்பான். அப்பதான் டக்குன்னு வந்து இவங்க நோட் பண்ணுவாங்க, ஓகே டீமன் லார்டு வந்து மேல இருந்து பொழந்துட்டு வந்தாரு, சீனிங்க அதை யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஐடியா வந்துடும். அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, பேலஸ் வந்து மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்து, இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும், டீமன் லார்டு வந்து ஒரு ஓட்டை போட்டுருப்பாரு பாத்தியா, அந்த ஓட்ட வழியா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்பதான் ஈபாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க சொல்லுவான். அந்த இடம் வந்து திட்ட எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடும், கிராக் ஆயிட்டு டிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிடும். கத்துவாங்க, இல்ல எப்படியாவது டீமன் லார்டாச்சு காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. இந்த இடத்துலமே வந்து அவங்க டீமன் லார்டை தான் வந்து சேவ் பண்ண பாக்குறாங்க. அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க எந்த அளவு வந்து இந்த கல்ட் பீப்புள்ஸ்லாம் வந்து அவ்வளவு லாயலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து எல்லாமே இடிஞ்சு இவங்க மேல வந்து உழ ஆரம்பிக்கும். அப்பதான் ஹீரோ டக்குன்னு வந்து கையை தூக்கி ஆக்ஷன் பண்ணுவான். அப்பதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஆக்ஷன் பண்ணது மூலியமா அந்த இடமே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், டக்குன்ட்டு கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். சீலிங்கு சுத்தி இடிஞ்சு விழுறது எல்லாமே சேர்த்து ஒரு ஃப்ரீஸ் ஆயிட்டு ஒரு ஐஸ் கேவ் மாதிரி ஆயிடும். அப்பதான் இவங்க வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க, இது வந்து இம்பாசிபிள், இதை வந்து ஒரு ஹியூமனால வந்து பண்ணவே முடியாது. அப்பதான் இவங்க நினைச்சு பார்ப்பாங்க, ஒருவேளை 3 டிஃப்ரெண்ட் எனர்ஜி வந்து இவருக்குள்ள வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஈபாங்குமே வந்து டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இங்கதான் நம்ம ஹீரோ வந்து பேக் டு நார்மல், அவன் உடம்பு ஃபுல்லா வந்து ரெட் கலர்ல கவர் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் வந்து
வந்து ஃபேட் அவுட் ஆரம்பிச்சிரும். ஹீரோ வந்து அவனோட ஒயிட் ஸ்கின்னுக்கு வந்து திருப்பி வந்துருவான் நார்மலா. அப்பதான் இவங்க வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, இது வரைக்கும் நான் வந்து கணக்கிலே இல்லாத மார்ஷல் ஆர்டிஸ்ட்டை வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒன்றை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவருடைய உடம்புக்குள்ள 3 இனிஷியேட் கோர் எனர்ஜி வந்து இருக்கு. அது மட்டும் கிடையாது, தி மார்ஷல் ஆர்டிஸ்ட் யாரு வந்து லைஃப் அண்ட் டெத் நிலைமை வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவரால் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதாவது தி அப்சல்யூட் இன், தி அப்சல்யூட் யாங் அண்ட் தென் தி டீமானிக் எனர்ஜி, இதை மூணுத்துமே வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அந்த லேடினா, தி அப்சல்யூட் இன்னுனா இன் எனர்ஜி, அதாவது இருக்கிற கோல்டு எனர்ஜிலே வந்து மேக்ஸிமம் டு தி பீக், அதை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே மாதிரி யாங் எனர்ஜி டு தி பீக், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லவே இல்லை. அது அந்த மாதிரி டீமானிக் எனர்ஜியுமே இந்த மூணுத்தையுமே வந்து ஒரு ஆளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதாவது உங்களுக்கே தெரியும், இன் வந்து கோல்டு எனர்ஜி அந்த பொண்ணுகிட்ட இருந்து வந்திருக்கும். இந்த யாங் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி ஆல்ரெடி ஹீரோக்குள்ள இருந்திருந்தாலுமே வந்து இந்த கிட்னியோட பிளட் எடுத்துக்கிறது மூலியமா அது மேக்ஸிமம் ஆகி பீக் ஆகிட்டு இருக்கும். அதாவது கிட்னியோட பிளட் இல்லை, கிட்னியோட கோர். அண்ட் தென் ஹீரோ கிட்ட இருக்கிற அவனுடைய அந்த டீமானிக் எனர்ஜி, அதாவது அவன் ஸ்வாட் எடுக்க போயிருப்பான்ல, அவனுக்கு அந்த ஸ்வாடு கிடைக்கும் போது அது கூட சேர்ந்து இதுவுமே வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல ஹீரோக்குள்ள வந்து 3 எனர்ஜி உள்ள இருக்கு. அப்பதான் வந்து டக்குன்னு ஏர்ல வந்து ஸ்வாடு வந்து உருவெடுக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்து வந்து இவங்களுமே வந்து கண்கலங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து ஏர்லேயே வந்து ஸ்வாடை வந்து உருவாக்கியிருப்பான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த மற்றவங்களுடைய ஸ்வாடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அதில் வந்து இன்டர்னல் எனர்ஜியை வந்து கோட் பண்ணி செகண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அந்த இன் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃப்ராஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ஃப்ரீசிங் ஐஸ் ஸ்வாடை வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். இது வந்து முழுக்க இவனோட எனர்ஜிலே வந்து ஃபார்ம் ஆன ஸ்வாட். இது லைக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவனோட இனிஷியேட் கோர் எனர்ஜியை வச்சு ஒரு ஸ்வாட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஏர்லே. இந்த போஸை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம தம்மையில் இருக்கிற அதே போஸ், ஐகானிக் லுக்கு. அப்போதான் இவங்களுமே வந்து கண்கலங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் விட்னஸ் பண்ணுறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து இதுக்கப்புறம் நடக்குமான்றது வந்து டவுட்டு தான். அப்போதான் வந்து ஹீரோ வந்து அவனுடைய ஸ்வாடை வந்து கிரியேட் பண்ணியிருப்பான்ல, அது வந்து ஃபார்ம்லெஸ் ஸ்வாடு. இப்போதைக்கு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இப்போதைக்கு வந்து என்னால் 2 ஃபார்ம்லெஸ் ஸ்வாடை தான் வந்து கிரியேட் பண்ண முடியுது. அது மட்டும் கிடையாது, இது ஊறப்பட்ட ட்ரூ எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபார்ம்லெஸ் ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த QA கண்ட்ரோல் ஸ்வாட், அவனுடைய நார்மலாக வந்து அந்த ஸ்வாட்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாள், அதையுமே வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய பவரை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஈபாங் வந்து ஓகேவா இருக்கான், ஃபர்ஸ்ட் டிக்கு. நெக்ஸ்ட் வந்து வெடிக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நான் போய் ஆகணும். இப்போ வந்து இந்த பவரை டெஸ்ட் பண்ண வந்து டைம் கிடையாது, வெளியே போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்ப வந்து ரெடி ஆகிடுவான். டீமன் லார்ட் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், நீங்கள் வந்து லைஃப் அண்ட் டெத் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோமே வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து நாட் பண்ணுவான். அப்பதான் வந்து இவங்க, நான் வந்து சேவ் பண்ண டீமன் லார்டு தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அந்த காலகட்டத்தில். ஆனா இவர் வந்து அவரோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்காரு, இவர் வந்து எந்த மாதிரி பர்சனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. லைக் ஹீரோட கேரக்டரிஸ்டிக். அப்பதான் டக்குன்னு ஃபிளாஷ்பேக் போவோம். திட்ட ஒரு 210 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 210 வருஷத்துக்கு முன்பு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எம்பரர் இருந்திருப்பாரு, அவர் வந்து இறந்துட்டு இருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாங் யுவான் அப்படின்ற அந்த இடம் வந்து மொத்தம் 10 பீஸா வந்து உடஞ்சிரும். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பரர் இருந்திருக்கு, அந்த எம்பரர் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து அந்த பெரிய எம்பரர் வந்து குட்டி குட்டியா பிரிஞ்சு ஒரு குட்டியான ஒரு 10 ஸ்மால் நேஷனா வந்து பிரிஞ்சிரும். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 ரீஜன் இருக்கும்ல, அந்த 10 இதை வந்து ஆள்றதுக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியலை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. லைக் வந்து அந்த இடத்த வந்து மேற்பார்வை பண்றதுக்காக எம்பரர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப எம்பரர் இறந்ததுக்கு அப்புறம் அவனுங்களே வந்து நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே வந்து அந்த பட்டம் அழிக்கும் விழாவா அதை வந்து அவனுங்க பண்ணிப்பானுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். பயங்கரமா வந்து சண்டை போயிட்டு இருக்கும். அப்பதான் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, எம்பரர் இறந்து 10 வருஷத்துல இந்த மாதிரி வந்து 10 குட்டி நேஷனா வந்து பிரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளட் பாத் வந்து நடந்திருக்கும். அது வந்து இந்த ஜாங்யோனை வந்து ஒரு வறண்ட பூமியா மாத்திருச்சு. நிறைய வந்து விவசாயிகள்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சோல்ஜரா வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் வந்து இந்த ஜாங்யோனோட ஒரு டார்க்கான எரா. என்னதான் இருந்தாலுமே நாம வந்து இதெல்லாம் இக்னோர் தான் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா நாம வந்து ஜாங்குல இருக்கோம். பட்
இந்த ஸ்டேட் வந்து ஜாங்குவுமே வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த ஜாங்யூனால. அப்பதான் வந்து ஒரு ஹீரோ வந்து அப்பியர் ஆனாரு, சூ உன்சூன். அவர் வந்து ஒன் ஆஃப் இந்த 10 நேஷனோட கிங். அவருக்கு வந்து ஒரு பையன் இருந்தான், அவனுடைய பேர் வந்து சூ உன்மிங். அவனுடைய அப்பா வந்து ஜென்ரேஷனா வந்து அவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் போஸ்ட் வந்து கிடைச்சிச்சு. ஆனா அந்த மாதிரி இல்லாம அவருடைய பையன் வந்து ஒரு சுத்த வீரனா இருந்தான். அது மட்டும் கிடையாது, அவன் வந்து ஒரு அன்டிஃபிடட் ஜெனரலும் கூட. இந்த சேவேஜான நார்த்தை இழுத்து அவன் போர் புரிஞ்சிட்டு இருந்தான். அது மட்டும் கிடையாது, அந்த காலத்துல இருந்த ஹெவன்லி டிமானிக் கல்ட்டோட லீடருமே வந்து அவனை இன்வைட் பண்ணியிருந்தாரு நம்ம கல்ட்டுக்கு. ஏன்னா அவங்க கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபார்ம் பண்றதுக்காக. நம்மளுடைய ஹெவன்லி டிமன் மட்டும் கிடையாது, மற்ற மிகப்பெரிய ஆட்களுமே வந்து அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்தாங்க. அப்பதான் ஹீரோ கேட்பான், சூ உன்மியாங்கா, அப்பனா அவன் தான் வந்து ஃபவுண்டிங் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமா, அவன் தான் வந்து ஃபவுண்டிங் எம்பரர், ஹீரோ பை தி பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த சேவேஜான பார்பேரியன்ஸ் கிட்ட இருந்து மக்களை வந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. அதனால வந்து அவரு எல்லாராலுமே வந்து மதிக்கப்பட்டாரு. அது மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப வந்து இந்த எம்பரருக்கு வந்து ரொம்ப லாயலா இருந்தாரு. இந்த எம்பையர் வந்து சரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய கவர்மெண்ட் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மொத்த ஜாங்யானுமே வந்து அவர் சுத்தி வந்தாரு. எதை பத்தியுமே வந்து அவர் கவலைப்படாம அவரு இந்த ஜாங்யானை சுத்தி வந்தாரு. அது மட்டும் கிடையாது, அந்த பயணத்தின் போது அவர் நிறைய ஹீரோஸை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சாரு. இதுல என்ன பிரச்சனைனா, அவர் இல்லாதப்ப யார் வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் தான். சிட்டிசன்ஸ்லாம் வந்து ரொம்ப கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டாங்க. இந்த ஜாங்யான் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அவர் இல்லாம இந்த பார்பேரியன்ஸ்லாம் வந்து உள்ள ஊடுருவி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுங்க உள்ள வந்து கொள்ளையடிக்கிறது, ஸ்ட்ரீட்ல இருக்க இன்னசென்ட் பீப்புளை வந்து கொல்றது, அவனுங்களுடைய அக்கிரமம் வந்து அதிகமாச்சு. அப்புறம் வேற வழி இல்லாம அவர் அப்பா வந்து இறந்துட்டதுக்கு அப்புறம் அவருடைய பொசிஷனை வந்து இவர் வந்து இன்ஹெரிட்டட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த இவனுடைய அப்பா வந்து அந்த கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்திருப்பார்ல, அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த பொசிஷன் வந்து இவனுக்கு வந்துடும். என்னதான் வந்து அவருக்கு அந்த பொசிஷன் கிடைச்சாலும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த பரந்த பூமியை வந்து சுத்தி வந்தார்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுமே வந்து அவரால் இந்த 10 நேஷனை வந்து ஒன்று இணைக்க முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா வேற வழி கிடையாது, என்னோட ஆர்மியை வந்து பெருசாக்குறதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் பிடிக்கும். அப்பதான் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாரு. அவர் வந்து ஹெல்ப் கூப்பிட்டாரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இந்த 10 வருஷமா வந்து அவர் இந்த ஜாங்கு இந்த ஜாங்யான் சுத்தி வந்தாரு. அப்படி அவர் சுத்தி வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் மேக் பண்ணியிருப்பாரு. அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து அவர் நாட்டினாரு. சாதா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட். அப்பதான் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அவர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த ரத்த வெள்ளத்தை வந்து தடுக்கிறதுக்கு நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நிறைய இன்னசென்ட் சிட்டிசன்ஸ் வந்து இறந்துட்டு இருக்காங்க டெய்லி. நீங்க எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து நின்னீங்கன்னா இந்த பீப்புளை வந்து என்னால் காப்பாற்ற முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த பேராசை பிடிச்சி இந்த பொறாமை பிடிச்ச இந்த லார்ட்ஸை வந்து நம்ம கொன்று நாயத்தை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு மீட்டிங்கை போட்டு. மற்ற எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இவன் வந்து எப்படி சொல்றது, திட்ட இவன் வந்து அவன் சுயநலத்துக்காக இல்லாம ஒரு நல்ல காசுக்காக வந்து ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அக்ரி பண்ணிடுவாங்க. நம்மளுடைய ஹெவன்லி டிமானிக் கல்ட்டும் சேர்ந்து தான். அந்த டைம் வந்து அவருக்கு லக்கு நல்லா இருந்திருக்கும். லக்கோட சேர்ந்து ஸ்கில் இருந்ததுனால நம்மளுடைய ஹெவன்லி டிமானிக் கல்ட், முரிம் அலையன்ஸ், நிறைய மிகப்பெரிய ஹீரோஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்துருவாரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அந்த கிரேட் எம்பையர் வந்து உடஞ்சு போய் நிறைய பீஸா போயிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஒரு எம்பையர் வந்து அவர் கிரியேட் பண்ணிடுவாரு. அதை தான் வந்து அவர் நேம் பண்ணியிருப்பாரு த கிரேட் மிங் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் ஹீரோஸ்லாம் இருப்பாங்களா, நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இது நடக்கிறதுக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து அவார்டு வந்து ஒரு அவார்ட் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு சொந்தமா லேண்டு, கவர்மெண்ட் பொசிஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரு அவார்ட் பண்ணியிருப்பாரு. அப்பதான் வந்து ஒரு சிக்கல் வந்திருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய 2 ஃபோர்ஸ், ஒன்று வந்து டிமானிக் கல்ட், ஒன்று வந்து முரிம் அலையன்ஸ். அவங்க 2 பேரோட ஹெல்ப் வந்து இதுல வந்து தவிர்க்க முடியாது. மற்ற எல்லாரோட இவங்க தான் அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து இவருக்கு சிக்கலாவும் முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து டசன்ஸ் ஆஃப் சோல்ஜரை வந்து அசால்ட்டா தீர்த்து கட்டிட முடியும். இது ஒரு த்ரெட் தானே, அதனால அவர் வந்து ஒரு எட்ஜில் தான் இருப்பாரு. இவங்களை வந்து அவரால் இக்னோர் பண்ணாம இருக்க முடியாது. என்னதான் வந்து அவங்கள த்ரெட்டா இருந்தாலும் இவங்க தானே வந்து ஹெல்ப் பண்ணாங்க இது எல்லாத்தையுமே வந்து யூனிஃபை பண்றதுக்கு. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. லைக் ஹெல்ப்பை வாங்கிட்டு அவங்கள வந்து போன்னு சொல்ல முடியாது, அவங்களை எதிர்க்கவும் முடியாது. அது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு மாதிரி பிட்ரேயல் மாதிரி தானே. அதனால தான் வந்து இவர் மியூச்சுவல் நான் அக்ரிஷன் ட்ரீட்டின்ற ஒன்றுக்கு வந்திருப்பாரு. அது
மட்டும் கிடையாது, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த நான் அக்ரேஷன் ட்ரீட்டினா இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, முரீம் அலையன்ஸ், டீமானிக் கல்ட், இந்த எம்பரர், யாருமே வந்து யாருக்கும் கீழேயும் கிடையாது, யாருமே வந்து யாருக்கும் மேலேயும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் அது, அனைவரும் சமம். அப்பதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த முரீம் அலையன்ஸ் வந்து நைஸா வந்து ஒன்னு பண்ணிருப்பான். என்ன பண்ணிருப்பான்னா, இந்த மிங் எம்பையர் இருக்குல்ல, அவங்க வந்து அவங்களுடைய ரிலீஜனா வந்து டாவோயிசம் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முரீம் அலையன்ஸ்லாம் வந்து டாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய ரீஜியன், அதாவது அவங்களுடைய கடவுளை வந்து இந்த ராயல் ஃபேமிலியுமே வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வரமுறை, லைக் அவங்களோட ரிலீஜன் சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்பெல்லாம் பண்ணாதான் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரீம் அலையன்ஸ் வந்து சஜஷன் வச்சிருப்பாங்க. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல வந்து டீமன் லார்டுமே வந்து எதிர்பார்த்தாரு, இந்த ராயல் ஃபேமிலி வந்து நம்மளுடைய கல்ட்டோட வழிமுறையை வந்து பின்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கல்ட்டோட ரிலீஜனை வந்து அவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை அவர் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபவுண்டிங் எம்பரர் வந்து இந்த முரீம் அலையன்ஸோட ரிலீஜனை வந்து ஏத்துப்பாரு. அப்பதான் ஈபாங் சொல்லுவான், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஹிஸ்டரி ஈவெண்ட் ஆச்சே, எனக்குமே வந்து தெரியும். என்னதான் வந்து நம்ம கல்ட்டுமே சரி முரீம் அலையன்ஸுமே சரி அவங்க வந்து ஈக்குவலா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து நம்மளுடைய கல்ட் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்காக இந்த முரீம் அலையன்ஸ் வந்து இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து இந்த லேடி சொல்லுவாங்க, இது வந்து அந்த டைம்ல இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லால எடுக்கப்பட்ட முடிவு, அவங்க தான் வந்து நைஸா எம்பரர்கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த டைம் வந்து டீமன் லார்டு வந்து, அதாவது அந்த டைம்ல இந்த டீமன் லார்டு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு போல்டான ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வச்சாரு. அதாவது என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்லாம் நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, இந்த எம்பரர் வந்து ஒன்னு சேர்க்கறதுக்காக போர் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து டக்குன்னு இந்த கிர்னின் வந்து வந்துட்டு இருப்பாப்லி, இந்த மித்திக்கல் பீஸ்ட் திட்ட ஒரு 5 ப்ரொவிடன்ஸை வந்து அது எரிச்சிருக்கும், அதோட ஃபிளேம்ஸை வச்சு பயங்கரமா வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பாரு தலைவர். இந்த கிர்னின் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து மானோடைய உடம்புல டிராகனோடைய தலையை வச்ச மாதிரி இருக்கும், அதோடைய அட்டூழியம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்பதான் என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெவன்லி டீமானிக் கல்ட்டோட டீமன் லார்ட் அவர் வந்து திட்ட ஒரு மில்லியன் மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த மில்லியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவரு பிளஸ் மில்லியன் மார்ஷல் ஆர்டிஸ்ட், கல்ட்டோட எல்டர்ஸ், கார்டியன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு இந்த கிர்னினை வந்து அட்டாக் பண்ண போயிருப்பாரு. அதை வீழ்த்துறதுக்கு இந்த இடத்துல வந்து வேற யாருமே ஹெல்ப் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் டிமானிக் கல்ட்டோடைய ஸ்பாயில் இது. அவங்க தான் வந்து இந்த கிர்னினை வந்து தோக்கடிச்சிருக்காங்க, எந்த ஒரு ஹெல்ப் இல்லாம. இந்த ஃபவுண்டிங் எம்பரருமே ஹெல்ப் பண்ணல, முரீம் அலையன்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணல, முழுக்க இது இவங்களுடைய ஹார்ட் ஒர்க். அந்த சண்டை வந்து ரொம்ப நேரம் நடந்திருக்கும், திட்ட 3 நாள் 3 ராத்திரி வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கிர்னினை வந்து டிஃபீட்டே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிர்னின் இறந்த உடனே அது உடம்பு வந்து பத்தி எரிய ஆரம்பிச்சிரும். அந்த நெருப்பு வந்து அணையவே அணையாது, அந்த கிர்னினோட டெட் பாடி வந்து பத்தி பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கும், அதை வந்து யாராலுமே வந்து நெருங்கவே முடியாது. இதை பார்த்த உடனே ஃபவுண்டிங் எம்பரர் வந்து என்ன நினைச்சிருவானா, இது வந்து புது ராஜ்யம் வந்து பிறக்குது, அதுக்கான ஒரு நல்ல அறிகுறி, இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலதான் வந்து ராயல் டூமை வந்து கட்டியிருப்பான். இந்த பேலஸ் வந்து அது மேலதான் கட்டியிருப்பாங்க. அப்பனா இந்த ராயல் பேலஸே வந்து அந்த கிர்னினோட டெட் பாடியை சுத்தி தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சுத்தி அந்த சிட்டியே இந்த டூம் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்களா, அதை வந்து இது மேலதான் கட்டியிருக்கானுங்க, ஒரு ராயல் ஃபேமிலியோட சிம்பிள் மாதிரி. அப்பதான் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த டீமன் லார்டு வந்து கேட்டிருப்பாரு, எனக்கு வந்து கிர்னினோட எசன்ஸும் பிளட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதோட கோரும் அதோட பிளட்டும். அப்பதான் நம்ம ஹீரோ, எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமா, ஆனா வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முரீம் அலையன்ஸ் வந்து குறுக்க வந்திருப்பானுங்க, அவனுங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்ண பார்த்தானுங்க. ஏன்னா வந்து கிர்னினோட பிளட்டும் அதோட எசன்ஸும் வந்து நமக்கு கிடைச்சா நாம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவோம், நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நிறைய மக்கள் வந்து இதை டினை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் வந்து இவங்கெல்லாம் டினை பண்ணாலுமே வந்து நம்ம டீமன் லார்டு வந்து அவர் மைண்டை வந்து மாத்திக்கல. அப்பதான் அவரு சொன்னாரு, நான் வந்து என்னோட கல்ட்டோட பீப்புளோட லைஃபை வந்து ரிஸ்க் பண்ணி அந்த கிர்னினை வந்து நான் கீழே கொண்டு வந்தேன், அதை நான் கொன்னேன், நான் அதோட டெட் பாடியில நான் அதை கேட்கலையே, நான் வேற அதோட எசன்ஸ் அண்ட் பிளட் தானே கேட்கறேன், நீங்களாம் யாரா அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு. கரெக்ட் தானே இவரும் கேட்கறது, இவரு வந்து ஒரு சொந்த முயற்சியில தான் வந்து அதை கொன்னாரு, அது மொத்தமே வந்து இவருக்கு தான் சொந்தம். அப்படி இருந்துமே வந்து மொத்தமா கேட்காம ஒரு வெறும் அந்த எசன்ஸும் அதோட பிளட் தான் கேட்டிருக்காரு. ஏன்னா கிர்னினோடைய எல்லாமே வந்து வேல்யூபிள் தான், அதோட ஸ்கின்னு, அதோட மீட்டு, அதோட கொம்பு எல்லாமே வந்து வேல்யூபிள் தான். அப்பதான் வந்து இவர் என்ன சொல்லியுமே வந்து கேட்காதனால டிசிஷனை வந்து இந்த ஃபவுண்டிங் எம்பரர் கிட்ட விட்டுட்டாங்க, நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருந்த ஃபவுண்டிங் எம்பரருக்கு நல்லாவே தெரியும், நம்ம டீமன் லார்டை வந்து
வந்து அவரை எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு கஷ்டப்படாம நைஸா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அதை வந்து அவரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஈபாங் என்னது அப்படின்ட்டு ஷாக் ஆவான். அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, அது வந்து வழியே கிடையாது, எப்படி வந்து அந்த பாய்லிங் அந்த பிளட்டை வந்து கிட்ட போய் அதை எடுக்க முடியும். அப்பதான் வந்து டீமன் லார்ட் வந்து ஒன்று சொன்னாரு. அவரு வந்து 12 மார்ஷல் எக்ஸ்பர்ட் ஆஃப் த டிமானிக் கல்ட்டை வந்து இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அதாவது அந்த 12 பேர்ல இவங்களும் ஒரு ஆளு. அவங்களோட வேலை என்னன்னா இந்த கிட்னினோட பிளட்டை வந்து பாதுகாக்கிறது. இந்த ஃபயர் வந்து எப்போ வந்து அணையுதோ அப்போ வந்து அதை எடுத்துக்கிட்டு இவங்க கல்ட்டுக்கு வந்து வந்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இங்கே இருக்கீங்களா, ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து லைட்டாக ஃபீல் ஆவான். அப்போ தான் இவங்களுமே வந்து தலையாட்டுவாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, நாங்களாம் இங்கே இருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒரு கண்டிஷனும் இருந்தது. நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு வந்து என்ன கண்டிஷன்னா, நாங்கள் வந்து இந்த பேலஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு வந்து நாங்கள் லாயல்ட்டி வந்து பிளட்ஜ் பண்ணணும். அதாவது இவங்க வந்து கல்ட்டோட பீப்புள் தான். இவங்க வந்து இங்கே தங்கி அந்த கிட்னினோட பிளட் வந்து கூல் டவுன் ஆன உடனே, அந்த ஃபயர் வந்து அணைஞ்ச உடனே அதோட எசன்ஸும் அதோட பிளட் எடுத்துகிட்டு போகணும். அந்த டைம் வரைக்கும் இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பேலஸை இவங்க பாதுகாத்துக்கிட்டு இவங்களுக்குமே வந்து லாயல்ட்டி பிளட்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனை போட்டிருப்பாப்டி ஃபவுண்டிங் எம்பரர். அப்பதான் வந்து இவங்க வந்து அந்த பிளேட் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த 12 மார்ஷல் ஆர்டிஸ்டோட ஐடென்டிட்டி பிளேக், அதாவது டிமானிக் கல்ட்டோட ஐடிங் கார்டுன்னு கூட வச்சுக்கலாம். அப்பதான் அதுல ஒரு பிளேக்ல வந்து இவங்களோட ஐடென்டிட்டி பிளேக்கை வந்து காட்டுவாங்க. அதுல என்ன எழுதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டிமானிக் டிராகன் பாம் செக்ட் அவுட்டர் ஆல் மாஸ்டர் மூன் ராங்யாங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அப்பதான் ஈபாங்க, இந்த பேரு டிமானிக் டிராகன் பாம் செக்டா, அப்பனா நீங்க வந்து மூன் காயோட கிரேட் கிராண்ட் மதரா? இல்ல கிரேட் 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 கிராண்ட் மதர். யா கைஸ், இவங்க வந்து நம்மளோட ஹீரோயின் இருக்குல்ல நம்ம மூணு, அதோடைய கிரேட் 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 கிராண்ட் மதர், அவங்களோட முன்னோடி. லைக் கிராண்ட் மதர்னா வந்து லைக் பயாலஜிக்கலா இல்ல, அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம ஹீரோவுமே நினைச்சு பார்ப்பான், எல்டர் மூணும் சரி மூன்காயும் சரி கண்டிப்பா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க இதை கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோ கேட்பான், அவங்களுடைய பிளேக் மட்டும் நீ வச்சிருக்கனா அப்போ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவான். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து நாங்க இங்க தங்கி இருக்கும் போது நாங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம், இது எப்படியாவது வந்து டீமன் லார்டு கிட்ட வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இது எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அது மட்டும் கிடையாது, இந்த பேலஸ்க்குமே வந்து இந்த பிளட் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அவங்களுமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணியுமே வந்து எல்லாமே வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த பேலஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பிளட்டை வந்து எங்களை கன்சியூம் பண்ண வச்சாங்க. என்னதான் வந்து எல்லா மென்னுமே வந்து யாங் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலுமே வந்து அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல. நாங்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க வந்து அந்த பிளட்டை வந்து கன்சியூம் பண்ணோம். ஏன்னா வந்து எதுக்காக நாங்க வந்து வாலண்டியர் பண்ணோம்னா, எம்பரர் வந்து இந்த பிளட்டை வந்து எங்க கிட்ட இருந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஒன்னொன்னா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோம் ஆர்டரா. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கடைசியா வந்து ஆஃபர் பண்ணாங்க, இது வந்து உன்னோட டர்ன், நீ தான் வந்து பிளட்டை வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நான் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன், நான் குடிக்கிறதுக்கு நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க அவங்களோட டர்ன் வரும்போது. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், ஏன்னா நீ ஒரே ஒரு ஆள் தான் வந்து ரிமைனிங்கா இருந்த, இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமா கரெக்ட், நான் வந்து உயிரோட இருக்கணும் இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு, ஸோ அதனாலதான் வந்து நான் அதை வந்து தவிர்த்துட்டேன். அது வந்து ரொம்ப ரொம்ப லோன்லியான டைமு, இந்த அண்டர் கிரவுண்ட்ல தனியா வந்து என்னோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். இங்க வந்து நான் இருந்த நேரத்துல வந்து என்னுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் வந்து எவல்யூஷன் எல்லாமே வந்து அட்டைன் பண்ணேன். ஆனா இதெல்லாம் பண்ணி ஒரு யூஸ்மே இல்லை. என்னால வந்து என்னோட ஏஜிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. நான் வந்து திட்ட என்னோட சாவை வந்து நெருங்கிட்டேன். அப்பதான் வந்து கடைசியா ஒரு வாட்டி கேம்பிள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இந்த மேன்லாம் வந்து அவங்களால வந்து இதை கன்சியூம் பண்ண முடியல. என்னதான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கான யாங் எனர்ஜி வச்சிருந்தாலும் மேபி நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேம்பிள் பண்ணி அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திட்ட வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. நானுமே வந்து ஃப்ளேம் குவியை வந்து அட்டைன் பண்ணேன். எனக்கு வந்து பவருமே கிடைச்சிது. அந்த பவர் கூட சேர்ந்து என்னோட யூத்துமே வந்து ரீகெயின் ஆச்சு. நான் வந்து பாடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் யூத்துக்கு வந்து திரும்பிட்டேன். அப்போதான் ஹீரோ கேட்பான், இதெல்லாம் பார்த்த உடனே இம்பீரியல் பேலஸ் வந்து பொண்ணுங்க மேலே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்களே. அப்போதான் இவங்க சொல்லுவாங்க, ஆமாம் நான் ஆனால் அவங்க கிட்ட வந்து பொய் சொல்லிட்டேன். நான் என்ன அவங்களுக்கு சொன்னேன்னா, என்னதான் பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி இருந்தால் இது வந்து ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும், அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ தான் வந்து அவங்க வந்து இந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் மேலே வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அதிகமான ஆட்களை வந்து கொண்டுட்டாங்க. இந்த டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு
ஐடியா வந்தது. ஏன்னா வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மெய்டு வந்து இந்த பேலஸ்ல இருந்தாங்க. அவங்க யாருமே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜியே வந்து இருக்காது. அதனால வந்து அவங்கள வந்து இதை கன்சியூம் பண்ண வச்சு அவங்கள வந்து இந்த இம்பீரியர் பேலஸோட கார்டியனா வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ சரி சரி இதை வந்து நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது, சரி சொல்ல வேணாம், ஏன்னா ஹீரோ வந்து போட்டு தள்ளியிருப்பான்ல, அதை வந்து இங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முடிவு பண்ணிடுவான். எனக்கு வந்து சீக்கிரமா வந்து 10,000 கிரேட் மவுண்டனுக்கு வந்து நான் போயிட்டு என்னோட சாவுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயுமே வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனா நான் ஒரு ஆள் தானே இருக்கேன் இந்த கிர்னினோட பிளட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அது மட்டும் கிடையாது, என்னோட பொய் வந்து இவங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே வந்து மேக் ஷூர் பண்ணணும். அதனால என்னால வந்து இந்த இடத்த விட்டு போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஃபைனலா வந்து நான் டீமன் லார்டை வந்து பார்த்துட்டேன், உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுவாங்க. இதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த ஒரு பெரிய ஆசையுமே கிடையாது, எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்டுமே இல்லை, இந்த இடத்துல நான் செத்தாலுமே வந்து எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. கண் கலங்கிடுவாங்க, ஆனந்த கண்ணீர். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இவங்க கிட்ட இருக்கிற பவருக்கு இந்த இடத்த விட்டு அவங்க ஈஸியா வந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா இவங்க நம்ம கல்ட்டுக்காக இந்த இடத்துல வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய டீமானிக் ஸ்வாடை வந்து வெளியே எடுத்துருவான். இவங்களுமே வந்து தி ஹெவன்லி டீமன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் டக்குன்னு ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிப்பான், நான் சியான் யோன் உன் தி செகண்ட் ஹெவன்லி டீமன், இந்த கிரேட் ஹெவன்லி டீமானிக் கல்ட்டோடைய 24th டீமன் லார்ட். உன்னோடைய சாதனையை நான் பாராட்டுறேன், நீ வந்து நம்மளுடைய கல்ட்டோடைய ஹீரோ, உன்னோடைய லாயல்ட்டியை கண்டு நான் வியக்கிறேன். இவ்வளோ காலகட்டமாக வந்து நம்மளுடைய கல்ட்டோடைய லாயல்ட்டியை வந்து கொஞ்சம் கூட குறையாம நீ இந்த இடத்துல வந்து பாடுபட்டிருக்க. அதுக்கு ரிவார்டாக வந்து நான் உங்களை வந்து தி கிரேட் எல்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவான். இவங்க உடனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நான் பண்ண எதுக்குமே வந்து நான் வந்து அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, அதுக்காக இதெல்லாம் நான் பண்ணலை, நான் வந்து சாவறதுக்குள்ள டீமன் லார்டை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை வந்து இவங்க தேங்க் பண்ணுவாங்க. அப்பதான் ஈவாங்க, ஆல்ரெடி வந்து நம்ம டீமன் லார்டு வந்து லைஃப் அண்ட் டெத் ரெலம் வந்து ரீச் பண்ணிட்டாரு, அதுவே வந்து மிகப்பெரிய செய்தி. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் வந்து நம்ம கல்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆறாங்களா திருப்பி. அது மட்டும் கிடையாது, நம்ம கூட வந்து தி நாயகன் மீண்டும் வர்றாரு, அன்ரைவல்டு ஸ்வாட் வர இருக்காரு, நம்மளுடைய கல்ட்டு பவர் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டீமன் லார்டு வந்து திட்டத்திட்ட ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கிறாரு, எல்லா பவர்ஃபுல் பீப்புளும் அவரை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஏன் கைஸ், நம்மளோட ஹீரோடைய அப்பாவுமே வந்து திட்டத்திட்ட சரியாயிட்டாரு, அன்ரைவல்டு ஸ்வாட் இருக்காரு, நம்ம ஹீரோ வேற இப்போ புது பவர் வந்து அட்டைன் பண்ணிட்டான், இந்த லேடியுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கல்ட்டோடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. போன எபிசோட்ல தான் பார்த்துருப்போம், ஹீரோ வந்து இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான் கிரேட் எல்டரா. அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஸ்வாடுமே வந்து ரிட்ராக்ட் பண்ணிடுவான். எனக்கு வந்து இப்போவே வந்து உங்களை கல்ட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு இருக்கு, ஆனால் இப்போ வந்து நிறையா பண்ண வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு உங்களை கல்ட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது, எனக்காக வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து கொஞ்ச நேரத்துக்கு பாதுகாத்துட்டுருங்க, உடைய சீக்கிரம் வந்து உங்களை கல்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் அவங்க கிட்ட. அப்போதான் இவங்க சொல்லுவாங்க அழுதுகிட்டே, என்ன டீமன் லார்டு இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா, என்ன இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை செய்ய போகிறேன். அப்போதான் ஹீரோ சொல்லுவான், சரி ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு, அதை உங்களால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இவங்களுமே வந்து ரியலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட சீன் வந்து கட்டு. அப்போதான் வந்து இங்கே காட்டுவாங்க அந்த ஈஸ்டர்ன் டெப்போவோட கெஸ்ட் ஹால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் நடந்திருக்குமே நம்ம ஹீரோ கூட, அந்த இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த எம்ப்ரியோ யூனிஃபார்ம் கார்ட்ஸ்லாம் வந்துருவாங்க. அப்போதான் வந்து இங்கே வந்த ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா எம்ப்ரியோ கார்டோடைய, அவன் வந்து கொஞ்சம் லீடர் மாதிரி இருக்கு. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோ யூனிஃபார்ம் கார்டோடைய 1000 ஹவுஸ்ஃபுல் சோல்ஜர் லீஹாம். என்ன பொசிஷன் தெரியல, இவனுடைய பேர் இப்படி தான் போட்டிருந்தது. இவன் தான் வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இவ்வளோ கொடூரமா வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டு செத்துருக்கானுங்க, ஆனா வெளியே வந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரலையே, எப்படி இது ஒரு சவுண்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்களா? இல்ல ஈவன் வந்து நம்மளுடைய கமாண்டரால கூட அப்படிலாம் பண்ண முடியாது, அவ்வளோ ஏரியாவை வந்து எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து இவன் ஆர்டர் வந்து சொல்லுவான், சீக்கிரமா வந்து எல்லா பாடியும் கலெக்ட் பண்ணுங்க, கலெக்ட் பண்ணிட்டு அதை ஆர்டரா பிரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் படி. அப்பதான் டக்குனு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது நோட் பண்ணுவான், யாரோ வருவாங்க, யாருன்னு பார்த்தா அந்த யூனக் தான். என்னடா யூனக்லாம் எதுக்கு அங்க வரானுங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் யாருன்னு பார்த்தா ஒரு யூனக் நடந்து வருவான். இவன் யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோ இங்க வரும்போதே வந்து மீட் பண்ணிருப்பான்ல, அவன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த யூனக்ல எதுக்குமே வந்து கண்ணில் வந்து பொட்டு இல்லை, அதாவது கன்னத்துல வந்து இந்த பொட்டு வச்சிடல, இவன் மட்டும் பொட்டு வச்சிருக்கான் ரெட் கலர்ல. ஸோ அவன் தான் இவன் நினைக்கிறேன். அவன் வந்து சொல்லுவான், இங்க கால் எடுத்து வைக்கும் போதே வந்து ரத்த வாட குப்பு நடிச்சுது, நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப மோசமா இருக்கே, நிறைய பீப்புள் செத்துட்டாங்க போலியே. அப்பதான் இவன் கேட்பான், இவன் வேணும்னே வந்து என்னுடைய கடுப்பேத்தி பாக்குறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஆரம்பிப்பான்.
ஆரம்பிப்பான், எதுக்காக வந்து இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி. அப்பதான் இவன் திரும்பிட்டு நக்கலா சொல்லுவான், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா தெரியும்ல நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு டெரரா சொல்ல ஆரம்பிப்பான். இந்த பாயிண்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்க கேரி அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே இவன் கேட்க ஆரம்பிப்பான், என்ன நீ பேசுற, இந்த மர்டர் வந்து இம்பீரியல் பேலஸ்க்குள்ள நடந்திருக்கு, நாங்க தானே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம், எங்களுடைய எம்ப்ரூ யூனிஃபார்ம் கார்ட்ஸோட பொறுப்பு தானே அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் வந்து இந்த யூனிட் கேட்பான், அப்படியா நீ எங்க இருக்கன்னு இப்ப நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னோடனே இவனுமே வந்து ஒரு செகண்ட் வந்து ஜெர்க் ஆயிடுவான். இவனுக்கு புரிஞ்சிடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிப்பான். இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேணா வந்து ஈஸ்டர்ன் டெப்போவா இருக்கலாம், இத வந்து ஈஸ்டர்ன் ஆள் வந்து இன்சார்ஜா இருக்கலாம், ஆனா இது வந்து ஒரு கிரைம் வந்து பார்க்கும்போது அதுக்கு அத்தாரிட்டி வந்து எங்களுக்கு தான் இருக்கு, இந்த கிரைம் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது. அது மட்டும் கிடையாது, இது ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது கிடையாது, கோர்ட் மெய்ட் லேடிஸ், எம்ப்ரோ யூனிஃபார்ம் கார்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் செத்துருக்காங்க. இந்த டைம்ல வந்து எதுக்காக வந்து நாம வந்து டெரிட்டரிக்காக அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அப்பதான் உடனே இவன் சொல்லுவான், தம்பி நீ ஒன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், இன்னொன்னு உனக்கு தெரியுமா, இந்த கிரைம்ல எம்ப்ரோ யூனிஃபார்ம் கார்ட்ஸ்மே வந்து இன்வால்வ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதை கேட்டு இவனுமே வந்து ஷாக் ஆயிடுவான். அப்பதான் வந்து அவன் கமெண்ட் பாஸ் பண்ணுவான், டேய் அவனுங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுங்கடா, இந்த எம்ப்ரோ யூனிஃபார்ம் கார்ட்ஸை யாருமே விடாதீங்க, அவனுங்க எல்லாமே வந்து ஸ்பைஸா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து இம்பீரியல் பேலஸ்க்கு வந்து கூட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவான். அவன் சொன்ன உடனே எல்லா யூனிக்கும் போயிட்டு இவங்க அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, கையில் எடுத்து கட்டி போட்டுறதுக்கு. அப்பதான் வந்து இவன் கடுப்பாயிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான், என்னது ஸ்பையா, என்னடா பேசுற நீ ஒழுங்கா தான் பேசுறியா, எதுக்காக வந்து எங்களை இப்படி ஒரு கொடூரமான கிரைமுக்கு வந்து ஃப்ரேம் பண்ற ஸ்பை அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் இவன் ஒரு சாதாரண எம்ப்ரியோ யூனிஃபார்ம் கார்டு, என்ன தைரியம் தான் நீ இந்த இம்பீரியர் ஆர்டருக்கு எதிர்த்து பேசுவ, அதுவும் இந்த சோல் கிங் ஆர்டர் பண்ணதே வந்து நீ எதிர்த்து பேசுவ அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அப்ப வந்து இவனுக்கு புரிஞ்சு போயிடும், என்னது சோல் கிங்கா, ஏன்னா சோல் கிங் தானே அடுத்த எம்பரர் ஆக போறான். ஸோ இவனுக்கு வந்து புரிஞ்சிடும் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் வந்து விடிஞ்சிரும், இன்னொரு இடத்த வந்து காட்டுவாங்க. இது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்களா, பிரின்ஸ் சின் வூ தேகும் பேலஸ், சி ஆஃப் ஸ்டார் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. அங்க காட்டுவாங்க. அங்கதான் நம்மளுடைய சோல் கிங் வந்து நல்லா வந்து ஆர்மர்லாம் போட்டு நின்றுருப்பான். என்னடா ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சுதானே அப்படின்ட்டு கேட்பான். அப்பதான் இங்க இவனுமே ஒரு யூனக் தான், அதாவது வயசான யூனக் கேரக்ட் பீஸ். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டெப்போட ஹெட். அங்க ஒருத்தனை பார்த்துருப்பீங்க தெரியுமா, கன்னத்தில் போட்டு வைத்திருப்பான் ரெட் கலர்ல, அவனுக்குமே வந்து இவன் தான் ஹெட். இருக்கிற எல்லா யூனுக்குமே வந்து கொஞ்சம் வயசான மூத்த ஹெட்டான யூனக் போலவன். இவனோட பேர் வந்து லிம் சியான் வா. என்னடா இது நம்மளோட ஹீரோட பேர் லைட்டா அதில் அடிக்குது சியான் அப்படின்ட்டு, அதை இக்னோர் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, அப்பதான் இவன் சொல்லுவான், ஆமா இம்பீரியல் லைனஸ் எல்லாமே முடிஞ்சு, அவங்க வந்து இந்நேரம் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அந்த இம்பீரியல் டூம் இருக்கு பாத்தீங்களா, அதோட இன்வெஸ்டிகேஷனும் அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய முரிம் அலையன்ஸுமே வந்து சேர்ந்து கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹோஹோ அப்படின்னுவான். டேய் என்னடா அவன் நானா ஹூஹூன்றான், நீ நானா ஹோஹோன்ற, என்னது இது, இருங்கடி ஹீரோ கிட்ட சொல்லி கையை கட் பண்ண விடுறவங்கள. அப்பதான் இவன் சொல்லுவான், நான் நினைக்கிறேன் இதெல்லாமே வந்து ஸ்மூத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான் அந்த சோல் கிங். அப்பதான் கூட ஒருத்தவன் ஜால்ற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா அஃப்கோர்ஸ் ஐனஸ், நீங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும், எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், இவன் வந்து இந்த சுப்ரீம் சேபர் செக்டோடைய ஸ்பைன்னு நினைக்கிறேன், இவனும் ஒன் ஆஃப் த ஸ்பை நினைக்கிறேன் அந்த சேபர் செக்டர் சேர்ந்து. பார்ப்போம் ஸ்டோரி போகும்போது என்ன நடக்குது அப்படின்ட்டு. கைஸ் நம்ம நினைச்ச மாதிரி அவன் சேபர் செக்டர் சேர்ந்தவன் தான் மக்களே. அப்பதான் இவன் சொல்லுவான், ஓகே ஓகே இந்த இன்சிடென்ட் மூலியமா வந்து என்னோட பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆயிடும், என்னை வந்து அசைக்கவே முடியாது, அடுத்த கிங் நான் தான், அப்படி மட்டும் நான் ஆயிட்டேன்னு வச்சுக்க, கவலைப்படாதப்பா, இந்த சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் செக்டர் இருக்குல்ல, அதை வந்து நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே அப்ப இவனும், ஐயோ சூப்பர் மகா பிரபு, நீங்க சொன்னதே போதும், ரொம்ப தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் சொல்லிட்டு சிரிக்கிறான். டேய் சிரிக்காதடா, மூஞ்ச பார்க்க முடியல தயவு செய்து, எப்படின்னு சாவதான் போற. அப்பதான் உடனே இவன் ஆரம்பிங்க அப்படின்ன உடனே இவனுமே ஆர்டர் கொடுப்பான் அந்த வயசான இவனுக்கு, எஸ் இம்பீரியல் லைனஸ் அப்படின்னுட்டு. இவனுங்க எங்க இருக்கானுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரின்ஸ் சின்ன, அதாவது நம்ம ஹீரோ கூட ஒரு பிரின்ஸ் வந்து அசோசியேட் ஆயிருப்பான்ல செகண்ட் பையன், அவனோட இடத்துக்கு வந்திருக்கானுங்க. வந்து இவன் கத்துவான், பிரின்ஸ் சின்ன நாங்க இந்த இடத்துல வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், நாங்க சீக்கிரமா வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் வந்து டக்குன்னு கதவை திறக்கும், இவனுமே வருவான் பிரின்ஸ் சின்ன அப்படின்றவன். வந்துட்டு நான் வந்து என்னோட பிரதரை வந்து நான் கிரீட் பண்றேன், எதுக்காகப்பா அண்ணா இங்க வந்திருக்க, யூ ஆர் இம்பீரியல் லைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். ஏண்டா அவனுங்க அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிறாங்க, இவன் என்னங்க ஓவரா துள்றான் இந்த ஓல்டு யூனுக்கு. இவரு உடனே நினைச்சு பாப்பாரு,
என்ன தைரியம் இருந்தா சோல் கிங்க வந்து மரியாதை இல்லாம பேசுவ அப்படின்ற மாதிரி. அவன் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டான். இப்ப எதுக்காகடா இங்க வந்தான்னு இம்பீரியல் ஹைனஸ் அப்படின்ட்டு தான் சொன்னான். அதுக்கே வந்து ஒரு ஓவரா பில்டப் பண்ணிருக்கான் அந்த வயசான கேரக்டர் பீஸ். அப்பதான் வந்து இவனுமே சொல்லுவான், இந்த பிரின்ஸ் சின்ன உங்களை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு வந்த மாதிரி தெரியல, அது மட்டும் கிடையாது இந்த பிளேஸை சுத்தி ஒரே அஞ்சா வந்து அதாவது யூனக்கா வந்து சரௌண்ட் பண்ணிட்டாங்க என்னோட பேலஸை சுத்தி. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், யூ ஆர் இம்பீரியல் ஹைனஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு நம்ம பேலஸ்ல அப்படின்ட்டு அவன் சொல்ல வருவான். அப்பதான் இவனுமே சொல்லுவான், அப்படியா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான் பிரின்ஸ் சின்ன. அப்பதான் இவன் சொல்லுவான், லாஸ்ட் நைட்டு வந்து திட்டத்திட்ட ஊறப்பட்ட மெய்டு வந்து செத்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, ஈஸ்டர்ன் டெப்போட ஒர்க்கரு, அவங்க எல்லாருமே வந்து செத்துட்டாங்க. இந்த கெஸ்ட் ஆளு நிறைய மர்டர்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதை கேட்டவொடனே இவனுமே வந்து ஷாக் ஆவான் பிரின்ஸ் சின்ன. என்னடா என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்பதான் இவன் சொல்ல ஆரம்பிப்பான் இந்த யூனுக்கு, இப்ப அது பிரச்சனை இல்ல யூ ஹைனஸ், இப்ப என்ன பிரச்சனைனா எங்களுக்கு வந்து நியூஸ் வந்தது, இந்த கல்பிரிட் வந்து இந்த இம்பீரியல் ஃபேமிலியோட ட்ரெஷரை வந்து திருடிட்டானுங்களாம் அப்படின்ட்டு. ஏண்டாடி அது வந்து நம்மளோட டிவைனிங் கல்ட்டோட சொத்து ராஸ்கல். கைஸ் சீரியஸா வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ராஜ பரம்பரையை, பேசாம உள்ள பூந்து நம்மளே போட்டு தள்ளுறோமா என்ன. அப்பதான் வந்து இவன் டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிப்பான் இந்த பிரின்ஸ் சின்ன. டேய் என்னடா சொல்றீங்க, நீ என்ன சொல்ல வர, இந்த இன்சிடென்ட்டுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிற மாதிரி சொல்ல வரியா என்ன நீ? ஓஹோ ரொம்ப மேட் ஆகாதீங்க இம்பீரியல் ஹைனஸ், எங்களுக்கு வந்து என்ன நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னா, இந்த டிமானிக் கல்ட் மெம்பர்ஸ் இருக்கானுங்களே அவனுங்க வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டு வந்துட்டானுங்க போல உங்க குரூப் கூட. அதாவது நீங்க வந்து எமிசரியா போனீங்கல்ல டிமானிக் கல்ட்டை பார்க்க, அப்போ வந்து அவனுங்க நைஸா வந்து உங்க கேங்கோட உள்ள நுழைஞ்சு இந்த இம்பீரியல் பேலஸ்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க போல. இது வந்து எங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா நைட் நடந்தது இல்ல அந்த இன்சிடென்ட், அதுல வந்து ஒன் ஆஃப் த ஆல் மாஸ்டர் வந்து உயிரோட பழச்சிக்கிட்டான், அவன் தான் அதெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ புரியுதா உங்களுக்கு, வந்து எல்லாம் புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அந்த சேபர் செக்டர் சேர்ந்தவனுங்க வந்து கோடு போட்டுட்டு இருப்பானுங்க, கீழே எல்லாரையும் கொண்டுட்டு டிமானிக் கல்ட் பீப்பிள் பண்ண மாதிரி அவங்களோட டெட் பாடியில வந்து கோடு போட்டு வச்சிருப்பானுங்க அவங்க பண்ண மாதிரி காட்டுறதுக்கு. அதே மாதிரி இவனு சொல்றான் பாருங்க, நம்ம ஹீரோ வந்து வந்தான் தான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள அத்துமீறி வந்து ஒளிஞ்சு உள்ள வந்தான், பட் அவ வராட்டியுமே வந்து இவனுங்க ஃப்ரேம் பண்ணிருப்பானுங்க போல. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வராட்டியுமே வந்து அந்த ட்ரெஷர் ஆட்டையை போட்டு மார்க்கை போட்டு டிமானிக் கல்ட் தான் பண்ணானுங்க. இதோ பாருங்க அவங்க உடம்புலாம் காயம் இருக்கு பாருங்க, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணது டிமானிக் கல்ட் தான் அப்படின்ட்டு பிளேட்டை திருப்பி இருப்பானுங்க. அப்பதான் வந்து இவன் டென்ஷன் ஆயிடுவான் இந்த பிரின்ஸ் சின்ன. டேய் என்னடா சொல்ற, நீ என்ன சொல்ல வர, நான் தான் வந்து அவங்களாம் கூப்பிட்டு வந்த நீ சொல்றியா? யாருக்கு தெரியும் ஹைனஸ், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. இம்பீரியல் மெஜஸ்டி வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, யாரு வந்து கல்பிரிட்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவன் கடுப்பாய் கத்துவான், என்னது அரெஸ்டா, நீ வந்து என்ன அரெஸ்ட் பண்ண போறியா, அப்படியா சரிடா அரெஸ்ட் பண்றா பாப்போம் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் இந்த சோல் கிங்குமே கத்துவான், டேய் என்ன ரொம்ப அரகண்டா இருக்க, நீ வந்து தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் திமிராவும் இருக்கிய நீ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்புணர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். இதெல்லாம் நீ பண்ணியிருந்த அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டு பொத்திக்கிட்டாவது வரணும், அதை விட்டு நான் ஓவரா சீன் போட்டுனுக்கிறேன். அப்பதான் வந்து இவனுமே டென்ஷன் ஆயிட்டு சொல்லுவான், நான் வந்து டிமானிக் கல்ட் பீப்புளை வந்து நான் பார்த்துருக்கேன், அவங்க கூட நான் பழகிருக்கேன், அவங்க வந்து நீ நினைக்கிற மாதிரி இவ்வளவு முட்டாள்லாம் கிடையாது, நீ நினைக்கிறியா என்ன, அவங்க வந்து இதை பண்ணியிருந்தா யாராவது வந்து அவங்க உயிரோட விட்டு வைப்பாங்களா என்ன, யாராவது சர்வேவர்ஸா, இது எப்படி தெரியுமா இருக்கு, என்னை வந்து நீ அரெஸ்ட் பண்ற எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம என்ன வந்து இது ஃப்ரேமிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்பதான் வந்து இந்த சோல் கிங் வந்து கத்துவான், நீ நினைக்கிறியா எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம இங்க வந்திருப்பான் அப்படின்னுட்டு. இந்த ஈஸ்டர்ன் டெப்போ சேர்ந்தவங்களும் சரி, இந்த இம்பீரியல் பேலஸோட டாக்டரும் சரி, அது மட்டும் கிடையாது முரிமலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பாடியை செக் பண்ணிட்டு இருக்காங்கடா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்பதான் அவனுமே கத்திட்டு இருப்பான் அங்க இருந்து இவனோட தம்பி, நான்லாம் வந்து எல்லாம் நம்ப மாட்டேன், கண்ணால பாக்கணும், என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான் இங்க இருந்து. ஓ அப்படி வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அண்ணன் தம்பியும் அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்பதான் டக்குன்னு இந்த வயசான இவனுக்கு, ஐனஸ் இவனை பார்க்கும்போது அவன் ஒத்துக்க மாட்டான் போல, அவன் கண்ணால பாக்குற வரைக்கும் நாம ஏன் அவனை கூப்பிட்டு போயிட்டு அந்த ப்ரூஃபை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் இவன் கேட்பான், எதுக்குடா நான் வந்து அதை பண்ணணும், என்னாலதான் வந்து அவனை ஈஸியா ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்பதான் வந்து அதை கேட்டோடனே இவன் சொல்லுவான், எனக்கு ஓகே தான்ப்பா, எனக்கு ஓகே தான், நான் வந்து ப்ரூஃபை கண்ணால காட்டுங்க, அப்ப நான் வந்து ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ட்டு இவன் கேட்பான். அப்பதான் இந்த சோல் கிங் வந்து நினைச்சு பார்ப்பான், பர்ஃபெக்ட்ரா
சூப்பர், எனக்கு தெரியும் உனக்கு வந்து தோக்குறது பிடிக்காது, இப்படிதான் வந்து நீ ஆக்ட் ஆவா அப்படின்னுட்டு. உனக்கு இதுதான நிலைமை. என்ன தைரியம் இருந்தா நீ வந்து எனக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நினைப்ப. நீ வந்து ஆஃப்டர் ஆல் நம்மளுடைய அப்பாவோடைய செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவன். எவ்வளோ தைரியம் தான் நீ நினைப்ப எனக்கு ஈக்குவல் அப்படின்னுட்டு. உன்னை வந்து கொடூரமா வந்து உன்னை சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருப்பான். ஆப்வியஸா வந்து இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆப்வியஸா வந்து கல்ட்ல என்ன நடந்ததோ அதான் இங்கேயும் நடக்குது, சேம் ப்ராப்ளம். அப்பதான் இங்க காட்டுவாங்க அந்த இம்பீரியல் பேலஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டூமை காட்டுவாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து அந்த சீக்ரெட் பேசேஜ் வந்து திறக்க போவாங்க. அப்பதான் வந்து இவன் நினைச்சிட்டு இருப்பான் எல்லாமே ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணப்பட்டுருச்சு, நான் தான் வந்து இந்த த்ரோனுக்கு அடுத்த வாரிசு, உன்னை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட போறோம் இந்த கிரைமுக்கு. ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து டிமானிக்கல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து அந்த பாடி எல்லாம் வந்து விட்டு வச்சுட்டோம், அவ்வளவுதான்டா உன்னுடைய கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே வந்து கதவை திறந்துட்டு இருப்பான், அந்த டூமோடைய கதவை. அப்பதான் இங்க காட்டுவாங்க அந்த இம்பீரியல் பேலஸ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள இந்த டெட் பாடி எல்லாம் வந்து ஆயிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் உள்ள போனோடனே எல்லாருமே வந்து கும்பிடு போடுவாங்க, நாங்க வந்து இம்பீரியல் லைன்ஸ் வந்து தலை வணங்குறோம் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இந்த சோல் கிங் வந்து கேட்பான், என்னடா இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து எப்படி போகுது, எவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் இவன் சொல்லுவான், இப்பதான் ஜஸ்ட் நவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நாங்க முடிச்சோம், நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வருவான். பட் இவன் கேட்க மாட்டான் சோல் கிங், அதெல்லாம் வேணாம் இப்பவே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு திரும்பி வாடா வந்து நீயே செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அவன் தம்பியை. உடனே வந்து இந்த பிரின்ஸ் சின்னமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான். அங்க சிரிச்சிட்டு இருப்பாரு குண்டு பூசணிக்கா பின்னாடி இந்த சேபர் செக்டர் சேர்ந்த பையில சேபர் செக்டர் சேர்ந்தவன். அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், அந்த சேபர் செக்டர் சேர்ந்தவன் ஆல்ரெடி எனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து திட்ட நிறைய ஃப்ளோர் இருக்கு அப்படின்னுட்டு, ஆனா இந்த ஒரு ஃப்ளோர்ல வந்து 50 பேர்கிட்ட செத்து கிடக்குறானுங்களே, அப்ப இத்தனை பேர் மேல வந்து டிமானிக்கல்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸோட மார்க்கை போடணும்னா 5 பேரால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு இவங்க ஜஸ்ட் போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் டிமானிக்கல்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து இங்க காட்டுவாங்க இவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பாடி எல்லாம். அப்பதான் இன்னுமே அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், இஹிஹி டிமானிக்கல்ட்ட சேர்ந்த முட்டா பசங்களா, உங்களுக்கு வந்து நேரம் இதுவே தெரியாது தானே என்ன நடக்குது அப்படின்னுட்டு. இப்ப இந்த இடத்துல வந்து நாங்க உங்களை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம்டா, அதுவே உங்களுக்கு தெரியாம ஜாலியா இருப்பீங்க கல்ட்ல அப்படின்ட்டு நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரே கல்ல 3 மாங்காய். ஃபர்ஸ்ட் இம்பீரியல் பேலஸோட ட்ரெஷர், செகண்ட் இந்த எம்பரரோட சப்போர்ட், மூணாவது கல்ட்டை கீழே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான் இவன். அப்பதான் டக்குன்னு இந்த சோல் கிங் வந்து டென்ஷன் ஆயிடுவான், இல்ல இது நடக்கிறது வாய்ப்பே இல்ல, நீ வந்து டிமானிக்கல்ட்டோட ஸ்பையா, இன்வெஸ்டிகேஷன் டீமுக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தட்டி விட்டுருவான் அங்க இருக்க ஒரு டாக்டர். அவன் சீக்கிரமா வந்து இவனுக்கு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கடா, கண்டுபிடிச்ச முன்னாடி கொண்டுவாங்களா அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பான். அப்பதான் வந்து இன்னுமே அவன் கத்திட்டு தான் இருப்பான், என்னடா சொல்றீங்க நீங்க வந்து நம்ப சொல்றீங்களா, இந்த பாடியில இருக்க ட்ரேஸ்லாம் வந்து சுப்ரீம் சேபர் செக்டர் சேர்ந்த மார்ஷியல் ஆர்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் சோல் கிங். அதை கேட்ட உடனே இவனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல வந்து இந்த யூனக் வந்து சொல்லியிருப்பான், எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு வைங்க, ஆக்சுவலா இன்ஜுரி பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பான், ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து முரிமலைன்ஸோட 7th மாஸ்டர், அது மட்டும் கிடையாது 12th மாஸ்டர் ஆஃப் கான்டாங் செக்ட் லீடர் இவரு, சாங் சோ அப்படின்றவர். இவரு முரிமலைன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்காரு போல. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, என்ன கொடுமடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன், எதுக்காக வந்தேன்னா இந்த சுப்ரீம் சேபர் செக்டர் வந்து கூப்பிட்டாங்க, இந்த இன்ஜுரிஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானுங்க, அதனாலதான் நான் வந்து பார்த்தேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு, டிமானிக்கல்ட் வந்து ஒரு ஹாஸ்டைலான ஃபோர்ஸ் தான், ஆனா அவங்க வந்து இவ்வளவு மோசம்லாம் கிடையாது, எதுக்காக வந்து இப்படி ஒரு ராபரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இது ரொம்ப ஒரு கொடூரமான கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த பாடியில இருக்க மார்க்லாம் பார்ப்போம், அதை பார்க்க தானே நான் வந்திருக்கேன், அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ட்ரூத்தை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து இந்த யூனக் நினைச்சு பார்ப்பான், இவன் வந்து ஒரு செஃப் ஆச்சே, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மெய்ட்லாம் வந்து இந்த கார்டியன் ஃபோர்ஸ்ல சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா ஒன் ஆஃப் த வாரியர்ஸ் அப்படின்னுட்டு, ஈவன் குக்கு கூடமா இவனுங்களாம் வந்து கார்டியன்ஸை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து இவன் இந்த பாடியில இருக்க அந்த மார்க்கை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான், இது வந்து விப்ஸ்வாடால ஏற்பட்ட மார்க் ஆச்சே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு உடனே வந்து அவங்க வந்துருவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் வந்து போன சாப்டர்ல வந்து வந்திருப்பான் அந்த சோல்
சோல் கிங்கும் அவனுடைய தம்பி எல்லாருமே இந்த பாடியை பார்க்கறதுக்கு. அப்பதான் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வணக்கத்தை போடும் போது இவன் ஷாக் ஆயிடுவான். ஐயோ இந்த டைம்லயா வரணும், இதை மட்டும் அவங்க பார்க்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு வந்து நான் அக்செப்டே பண்ண மாட்டேன், எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிஃப்யூஸ் பண்ணிருப்பான்ல. அது எல்லாமே இங்கதான் நடந்திருக்கும். இவன் கூட ஷாக் ஆயிருப்பான் இந்த பன்னிக்குட்டி.